வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராபின் ஆடியோஸ். இப்போ நான் பார்த்துட்ருக்குறது ஹாமன் கார்டனோட ஏவிஆர். ஸோ மாடல் பாருங்கள், ஏவிஆர் 130. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக் 7, ஸோ டால்பி டிஜிட்டலு, ப்ரோலாஜிக்கு, டிடிஎஸ் இருக்குது. நல்ல ஹெவியான ஆம்ப்ளிஃபையர் இது. ஸோ 45 வாட்ஸ் வந்து இது ஆர்எம்எஸ் வரும். ஸோ இப்போ சேனல் பார்த்தீங்கன்னா 8 ohms 100 வாட்ஸ் வரைக்கும் போடலாம். பீக் வந்து 100 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ஹாமன் கார்டன் டெனான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்எம்எஸ் கம்மியாக இருக்கும், பட் எஃபெக்ட் வந்து ஹெவியாக இருக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ பேர் டவர் வைக்கிறேன். இந்த டவரில் இப்போ டெமோ பார்க்க போகிறீங்க. நல்லா ஆசமாக இருக்குது எஃபெக்ட்லாம். ஃபியூச்சர்ஸ் நல்ல ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்டிக்கல் மாடலு. ஸோ இந்த ஆம்ப் வந்து உங்களுக்கு ஆப்டிக்கலில் தான் வரும். ஸோ ஆப்டிக்கல் இருக்குது, அனலாக் இருக்குது, ப்ரோலாஜிக் இருக்குது. ஸோ 5 ஸ்பீக்கர் நீங்கள் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மோடில் இருக்குது பாருங்கள், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர் சைஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னென்ன ஸ்பீக்கர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரௌண்டு, சென்ட்ரு, லெஃப்ட், ரைட்டு. அதோட பீக்கை நீங்கள் ஏற்றிக்கலாம், இறக்கலாம். ஸ்மால் ஸ்பீக்கர், பிக் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் நீங்கள் வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் சின்ன ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர் தான் போடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்மால் ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட பெரிய ஸ்பீக்கர் இருக்குது சார், நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண சொல்லும்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி லெவலில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் 10 dB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது அதோட ஸ்பீக்கர் சேனலோட எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ பாருங்கள், அனலாகு, ஆப்டிக்கல் இருக்குது, ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2 இருக்குது. இதில் ஆப்டிக்கல் 3, கோஆக்சியல். ஸோ வால்யூம் பட்டன் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. லைட்லாம் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக A to Z ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. நல்லா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. டேமேஜஸ், ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே இல்லை. அவுட்லுக்லாம் பாருங்கள். ஸோ ஹாமன் கார்டன் வந்து கொஞ்சம் டிமாண்டான மாடல் தான். இந்த டிடிஎஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட்டே வராது. வாங்க இதோட பேக் சைடு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மாடல் பாருங்கள், ஹாமன் கார்டன், கலிஃபோர்னியா. ஸோ வாங்க இதோட ஸ்பீக்கர்ஸ் ஃபீச்சர்ஸை பார்த்துவோம். ஸோ பார்த்தீங்கன்னா FM ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. CD மோடு, டேப் மோடு. ஸோ இதை பாருங்கள், வீடியோ 1, 2, 3 வீடியோ மோடு, DVD மோடு. ஸோ இது வந்து டைரக்ட் சேனல். நீங்கள் டைரெக்டாக வந்து எந்த மோடு செலக்ட் பண்ணாமல் டைரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 சேனலுக்கான ஒருவேளை மேபி நீங்கள் இப்போ ஒரு DVD பிளேயர் வச்சுருக்கீங்க, என்கிட்ட 5.1 ஒரிஜினல் பார்க்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து 6 ஸ்பீக்கரோட கொடுத்தீங்கன்னா 6 ஸ்பீக்கரோட அவுட், 6 சேனல் டைரெக்ட் பாருங்கள், அப்படியே அவுட் வந்துடும். டைரெக்டாக இது வழியாக அது அவுட் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது, கன்வர்ஷனும் இருக்காது, டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரீ சப்போர்ட்டு. நீங்கள் வந்து ஆக்டிவ் சப்போர்ட் போட்டுக்கலாம். ஸோ ஸ்பீக்கரோட வாட்ஸ் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்காங்க, எல்லாமே பனானா ஜாக் தான். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கேபிளாக இன்செர்ட் பண்ணிக்கலாம், சைடில் வந்து ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8 ohms. ஸோ 45 வாட்ஸ் ஆர்எம்எஸ், 100 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வாட்ஸை பொறுத்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, சார் என்கிட்ட வந்து 150 வாட்ஸ் ஸ்பீக்கர் கொடுங்க, 100 வாட்ஸ் ஸ்பீக்கர் கேட்குறீங்க. எப்போவுமே வந்து ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 100 வாட்ஸ் தங்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீக்கர் வந்து கூட போடலாம், ஆனால் குறைய போடக்கூடாது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 100 வாட்ஸ் ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 120 வாட்ஸு, 150 வாட்ஸு, 200 வாட்ஸு எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் கிடைச்சாலும் இந்த தாராளமாக போட்டு ரிசீவருக்கு யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் கம்மியாக போடக்கூடாது. ஸோ வந்து இப்போ 100 வாட்ஸ் சேனல் இருக்க ஸ்பீக்கருக்கு நீங்கள் வந்து 50 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் போடுறீங்க அப்படின்னும் போது ஸோ வந்து அந்த ஸ்பீக்கரோட உள்ளே இருக்க காயில் தாங்காமல் ஆடியோ அந்த ஐசி வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ கரண்ட் வந்து ஓவர் வோல்டேஜ் ரிட்டர்ன் ஆகிட்டு உள்ளே இருக்க ஐசி ஃபால்ட் ஆகும். ஸோ ஸ்பீக்கரை பொறுத்தவரைக்கும் எதுவும் ஆகாது, நமக்கு சிஸ்டம் தான் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இந்த சிஸ்டத்துக்கு சொல்ல இல்லை, ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா என்னோட நாலேஜ் நிறைய பேர் இருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துட்ருக்கோங்க. ஓகே, ஸோ 8 ohms 45 RMS, பட் 100 வாட்ஸ் இருக்க ஒரு சேனல் நீங்கள் போடலாம், அதுக்கு அதிகமாகவும் போடலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெமோ போட போகிறது 120 வாட்ஸ்க்கான சேனல். இது 6 ohms தான், பட் இது வந்து 8 ohmsக்கான சிஸ்டம் அது. ஸோ வாங்க சரௌண்ட் ஸ்பீக்கர் பார்ப்போம். சரௌண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8 ohms. ஸோ லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்க, இதுவும் பனானா ஜாக் தான். சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே டஸ்ட்டு கூட எல்லாமே இந்த ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது.
இந்த ஆப்டிக்கல் மாடல்ன்றதுனால உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒர்த் ஃபார் மணி. இந்த மாடல் நான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறேன். ஸோ ஆப்டிக்கல் பாருங்கள். ஸோ 3 ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் 1, 2, இது வந்து ஆப்டிக்கல் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆக்சியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இதோட உங்களுக்கு அனலாக் இன்புட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இதோட டெஸ்ட் வீடியோ பார்ப்போம். NCS Tamil BGM. NCS Tamil BGM. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எஃபெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. எஃபெக்டில் தரமான எஃபெக்ட்டு, குவாலிட்டியாக இருக்குது ஆடியோ. ஸோ இவ்வளோ குவாலிட்டியாக வந்து ஹாமன் கார்டனில் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நல்ல கிறிஸ்டல் கிளியர் இருக்குது வாய்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஹாமன் கார்டன் சிஸ்டம் வேணுன்றவங்க நம்ம ராபின் நோட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காஸ்ட்லி சிஸ்டம்லாம் வந்து பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எதாவது முடிஞ்சால் பெஸ்ட்டாக நான் சேஃபாக பண்ணித்தரேன். டபுள் தெர்மோகால் வச்சு உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்றேன். இல்லை நீங்கள் ஷாப்புக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக அங்கே அனுப்பிச்சி விடுங்க. சென்னை தாம்பரம், சரிங்களா? சென்னை தாம்பரம் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ஷாப்பு. அவுட்ரிங் ரோடு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் சென்னையில் அவுட்ரிங் ரோடு பிடிச்சின்னா ஈஸியாக டிராஃபிக் இல்லாமல் இங்கே வந்துடலாம். ஸோ வித் ரிமோட்டு இதோட ரிசீவரோட நான் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15,000 மட்டும்தான். ஸோ ஹாமன் கார்டன் ரிமோட் அண்ட் ரிசீவர் ரெண்டும் வந்து ஆப்டிக்கல் மாடல் இது. ஸோ நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து 15,000. ஃபஸ்ட்டு வர கஸ்டமருக்கு ப்ரிஃபரன்ஸ் உடனே கொடுத்துருவோம். இன்றைக்கி டெமோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ளூடூத் மேஜிக் பாக்ஸில் அனலாகில் தான் பார்த்தீங்க. ஸோ அனலாக்லேயே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா ஹெவியாக கொடுக்குது. இன்னும் நீங்கள் ஆப்டிக்கல்லாம் போட்டிங்கன்னா தரமாக இருக்கும். ஓகே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a great day.